கேடிஎம் ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரி, ஆனால் எவனா ஒருத்த மட்டும் டிஸ்டிங்க்டாக இருப்பான், வேறு மாதிரி. அவன் ஏன் அப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் கூட்டத்தில் மட்டும் துண்டாக வெளியில் தெரியும். என்னமோ என் கண்ணுக்கு எல்லா டியூக்குமே அப்படி தான் தெரியுது. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் போரே அடிக்காத ஒரு டிசைனு, புரிஞ்சவே முடியாத எட் செம கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போஸ்டர், அப்ரைடான ரைட் செட்டப்பு. அதில் குறிப்பாக அந்த டியூக் 200 அது ஒரு அவசரம் கொடுக்க, எப்போ பார்த்தாலும் முறியினே இருக்க தோணும். ட்ரஸ்ட் மீ, அந்த வண்டியை ரிவ்யூ பண்ணிட்டு எனக்கு திருப்பி கொடுக்க மனசே இல்லை. அண்ட் டியூக் 300 அது ஒரு ப்ரொஃபஷனல் மீன் மான்ஸ்டர். சீரியஸ்லி நோ ஜோக், ஒரு அண்டர் 400 பைக் மாதிரியே அது பிஹேவ் பண்ணல. அது பேசுகிற லாங்குவேஜே வேறு. இன்னும் அந்த பைக்கு ஒரு லாங் டியூரேஷன் டெஸ்ட் ட்ரைவுக்கு எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி பார்க்க கிடைக்கலன்ற வருத்தம் இன்னும் நிறையவே இருக்குது. அது எப்போ தீரும்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே அந்தந்த கிளாஸில் டாப் கிளாஸ், ஈஸியாக எல்லாத்தையும் அச்சு நோத்தின்னு போய்க்கினே இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு 250 வெர்ஷன் இன்னத்துக்குன்னு யோசிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க 350 அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அதோட ஒரு சின்ன டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக அப்படின்னு. பட் ஆக்சுவலி அது உண்மை இல்லை. ரீசன்னா ரெண்டுமே வேறு வேறு உலகம். ஒரிஜினலாக லாவோ, கம்போடியா, வியட்நாம், இந்தோனேஷியா, தாய்லாந்து மார்க்கெட்டில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அட்வான்டேஜஸை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் டியூக் 250. ஹே இந்தியா, பரவாயில்லப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் கொடுத்து விட்டுட்டாங்க அதை. அதனால் அது இங்கே செல் ஆகுது. சரி, சேல்ஸ் வைஸ் பார்த்தாலும் இருக்கிற டியூக்ஸ்லேயே கம்மியாக விற்கிற டியூக்கு 390க்கு அப்புறமா டியூக் 250 தான். ஆனால் எக்ஸ்போர்ட் நம்பர் போன வருஷத்தோட மார்ஜினலி ஜாஸ்தி. ஸோ டெக்னிக்கலி சேல்ஸாக பார்த்தா கூட டொமஸ்டிக்காக டியூக் 250 ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மர் தான். ஆனால் ரோட்டில் அது எப்படின்னு ஓட்டி பார்த்தா தானே தெரியும். இப்போ பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவேன், அந்த வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் அதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கமெண்ட் வச்சு ரிப்ளை பண்ணிட்டு நாங்களும் ஒரே ஜாலியாக அப்பப்போ மீட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவல் லாக், மோட்டோ லாக் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக பெண்டிங் இந்த வண்டி, இன்றைக்கி அதை டீல் பண்ணிடலாம். டியூக் 250 248.8cc liquid cooled fuel injected engine, 29.6 bhp at 9000 rpm and 24 Nm at 7500 rpm, 72 mm bore, 61.1 mm stroke, இதுதான் முக்கியமான மேட்ரு. அண்ட் ஒரு சிலிண்டர், அதில் 4 வால்வு, கம்ப்ரெஷன் ரேஷியோ 12.5:1. 200cc ஓட அதே 72 mm போரில் 12 mm நீளம் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரோக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரோக் லென்த் ஜாஸ்தியானதுனால இப்போ சிசி 50 யூனிட் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் 200க்கும் 250க்கும் அந்த ஸ்ட்ரோக்கு மாற்றினது தான் ஒரே மேட்ரு. அதால் தான் சிசி இம்ப்ரூவ் ஆச்சு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 200 வந்து ஒரு குஸ்கா பிரியாணி, ஆனால் டியூக் 250 லெக் பீஸ் வச்ச பிரியாணி. ஸோ அப்போது 390 அதை நான் இன்னும் சாப்பிடும்போது அதை டீல் பண்ணுவோம். டியூக் 200 விட பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே ஒரு 4 to 5 யூனிட் ஜாஸ்தி, பிஹெச்பியாக இருக்கட்டும், பவராக இருக்கட்டும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா 200 விட ஒரு மார்ஜினல் கிக்கு கன்ஃபார்மாக கேரண்டியாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் என்னால் 390 வாங்க முடியல, அதனால தான் இது வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன ஹெட்ஸ்அப்பு. அது ஒரு மார்ஜினல் பிக்கப் தான் 200ஓட கம்பேர் பண்ணும்போது. 390 அளவுக்கு கம்பேரே பண்ண முடியாது. மேத்தமெட்டிக்கலாக ஸ்பெக் வைஸே 390ஓட ஃபிகர்ஸ் டோட்லி வேறு. ஸோ தப்பாக எதுவும் யோசிச்சிட்டாதீங்க. இதோட பிக்கப் சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு தான் சொல்லணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸை நான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஆனால் அது செம்மையாக போர் அடிக்கும். ஸோ சுருக்கமாக சொல்கிறேன், 250க்கும் 200க்கும் இனிஷியல் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சோண்டு தான் டிஃப்ரென்ஸு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, டியூக் 390ல் யூஸ் பண்ணுற அதே PASC மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் ஆன்டி ஹாப்பிங் கிளச்சு, கியர் ஷிஃப்டிங் சும்மா அப்படியே சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்ட்ரோக் லென்த்து ஜாஸ்தி. ஸோ இப்போ வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போதும் சரி, இல்லை ஹை கியர்ஸில் லோ ஸ்பீடில் ஓட்டினாலும் சரி, ஒரு கீரை குறைச்சே ஆகணும். ஸ்மூத்தான கிளச்சு, ஸோ கீர் டக்குன்னு உங்களால் மாற்றிக்கலாம், பட் கீர் மாற்றி தான் ஆகணும். 200ல் அப்படி இல்லை, அந்த வண்டி சுல்லா மாதிரி துடிச்சிக்கினே இருக்கும். பட் டியூக் 250 நின்று நிதானமாக தான் செயல்படும். இன் திஸ் கேஸ் 250 200 டியூக்கை விட ஒரு வயசான டூரிங் பைக்காக ஃபங்க்ஷனாக நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இட் இஸ் என்ன, விண்ட்ஷீல்டு மட்டும் வெளில வாங்கி போட்டுக்கணும், ஆல் தான். 13.5 லிட்டர் ஃபியூவல் டேங்க்கு, ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் 30 km/லிட்டர். ஸோ ரைடிங் ரேஞ்சு நான் ஒரு 400 km வரும் ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா. வண்டி ஸ்டாண்டர்டாகவே டியூவல் சேனல் ABS தான். அண்ட் வேணும்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். 320 mm டிஸ்க்கு முன்னாடி, 230 mm டிஸ்க்கு பின்னாடி, டியூப்லெஸ் டயர், அலாய் வீல், ஃப்ரண்ட்டில் UST ஃபோர்க்கு அண்ட் பின்னாடி WP Apex மோனோஷாக் சஸ்பென்ஷன். ஓவராலாக வண்டியோட வெயிட்டு 169 கிலோ. ஸ்பெக் ஷீட்டில் எப்படி இது 390 விட 2 கிலோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. வெயிட் மிஷின் இருந்ததுன்னா ஏற்றி நான் செக் பண்ணுறேன். பட் அசைட் டு தட், லென்த்து, விட்த்து, ஹைட்டு இது எல்லாமே எல்லா KTMஸுமே சேம் தான். இருக்கிறதுலே கம்மி கிரவுண்ட் கிளியரன்ஸு டியூக் 250 தான். ஏன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட்காக எக்ஸாஸ்ட்டை கீழே விட்டு வெளில எடுத்துருப்பாங்க பின்னாடி. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில், எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லேயும் இல்லை, மோசமான ஸ்பீட் பிரேக்கரில் தட்டும். ஆனால் தட்டுறது சைலன்சர் இல்லை, அது ஒரு ஸ்டீல் ப்ரொடெக்டர். அப்படியே எக்ஸாஸ்ட்டுக்கு பேரலாக ரன் ஆகும். அது அடி வாங்குறதுக்குனே KTM ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இந்த ஸ்பெக்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வண்டி ஓட்டி பார்க்குறதுல பற்றி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா
நான் எங்கேருந்து இதை ஆரம்பிக்கிறது சத்தியமாக எனக்கும் புரியல. ஒரு கம்பேரிட்டிவாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் டியூக் 200 ஓட்டியிருக்கேன் அண்ட் டியூக் 390 ஒரு குட்டி 5 minute டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்துலேயுமே இல்லாத ஒரு காம்னஸ் டியூக்கோட ப்ரைம் கேரக்டரான அந்த அக்ரெசிவ் ஆக்சிலரேஷன் இதில் இல்லை. எல்லாமே அந்த 12 mm ஸ்ட்ரோக் எக்ஸ்ட்ரா போட்டதுனால வந்த வேலைன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஒரு அப்பட்டமான உண்மையை சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வண்டியோட இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் மற்ற கேடிஎம்ஸை விட இந்த கேடிஎம் ரொம்ப பொறுமையாக பிஹேவ் பண்ணுது. அண்ட் அந்த ஸ்டீல் ட்ரெல்லிஸ் ஃப்ரேமில் ஒரு ஸ்மால் டைமென்ஷன் செட்டப்பில் ரன் ஆகிற எல்லா கேடிஎம்ஸ் மாதிரி 250 நம்மளால் சூப்பராக வளைக்கலாம், நெளியலாம், டிராஃபிக்கில் எஸ்கேப் ஆகலாம், நெளிஞ்சு ஈஸியாக க்ரௌடை பீட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அண்ட் அந்த போல்ட் ஆன் சப் ஃப்ரேமு பில்லியன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பை வர வரைக்கும், ஏன்னா ரீசனபிளி அது கம்ஃபர்டபுள். 4000 RPMக்கு கீழே பைக் கொஞ்சம் அடம் பிடிக்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். ஜர்க்கியான ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். பட் ஹை ரேவில் சும்மா கிறிஸ்பாக ப்ரிசைஸாக இருந்தது. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் போல். அண்ட் அந்த 7000 RPMக்கு அப்புறம் தான் ரியல் ஃபன்னு. அண்ட் அதுவும் 9500 RPM வரைக்கும் நம்ம இழுத்து பார்க்கலாம். பட் அந்த ஃபன்னு என்டையர்லி என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி அது இல்லை. செம்மையாக வைப்ஸ் சீப் ஆகுது தான். இந்த 4000 வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 7000 மேலே என்டையராக ஃபன்னும் கிடையாது. அந்த ரியல் டீலே அந்த 4000 to 7000 RPMக்குள்ளே தான் அந்த டியூக் 250 சூப்பரான ஃபீல் பேபி. அது சூப்பரான ஃபீல். ஹைவேல சூப்பராக ஒரு பாட்டை காதுக்குள்ளே மாட்டிக்கின்னு அந்த 7000 RPMக்கு ஜஸ்ட்டு கீழே ஆக்சிலரேஷனை மேனேஜ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அது செம்மையாக இருக்கும். டாப் ஸ்பீடு 140+ போகலாம். ஆனால் 120க்கு அப்புறம் வர அந்த ஃப்ளாட் ஸ்பாட்லேருந்து 140 ரீச் ஆகிறதுக்குள்ளே விஜய் டிவியில் விளம்பரத்தோட ஒரு சீரியலை பார்த்துடலாம். பொறுமையாக தான் அது பில்ட் ஆகுது. அண்ட் கமான், ஓவராக கலாய்க்கக்கூடாது. இப்போ யார் 150ல் மட்டும்தான் ஓட்டுவான்னு அடம்பூச்சின்னு உட்காந்துக்கிறாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஒரு ஓப்பன் கார்ட்ரிட்ஜ் ஃபோர்க். டெக்னிக்கல் எல்லாத்தையும் முழுங்கிட்டு சுருக்கமாக சொல்லணும்னா ஆக்சுவலி இந்த ஃபோர்க்கு 390லேருந்து பாரோ பண்ண ஒரு ஃப்ரண்ட் யூஎஸ்டி. இந்த ஃபோர்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த வண்டியை நம்ம டர்ன் பண்ணி ஓட்டும்போது ஸ்மூத்தாக இருக்கும். பாட் ஹோல்ஸில் விட்டு எடுக்கும்போது பவுன்ஸியாக இல்லாமல் நல்லா ட்ராவல் ஆகி உடனே ரிலீஸ் ஆகும். அண்ட் சடன் பிரேக்கிங் அப்போது நல்ல நோஸ் ஹெவியாக ட்ராவல் ஆகி பக்காவாக ஃபீட்பேக்கோட ரீசெட் ஆகும். 60 km/h மேலே ரோட்ஸ் அப்படியே அயன் பண்ணி விட்ட மாதிரி ஓட்டலாம். பட் சிட்டியில் டர்ன் அடிக்கும்போது லோ ஸ்பீடில் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும். டியூக் 200ல் இப்படி இருக்காது. லைட்டாக இதை விட அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பிரேக்கிங்கில் இனிஷியல் பைட்டு பக்கா, ஆனால் ஒரு ப்ரோக்ரெஷன் மிஸ்ஸு தான், கொஞ்சம் கம்மி தான். அது டீல் பிரேக்கர்லாம் இல்லை. நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடிகிற எதுவுமே டீல் பிரேக்கர் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைக்கில் இன்ஜினியரிங் அது இப்படி இருந்திருக்கலாம், இது இப்படி இருந்திருக்கலாம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. இருக்கிறதே எப்படி இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு மூளை இருக்குது. அதை வச்சு சொல்லணும்னா KTM டியூக் 250 ஒரு நல்ல டூரர். பெட்டர் தென் 200 அண்ட் வைசர் தென் 390. நீங்கள் கொஞ்ச நாள் சிட்டியில் ஓட்டுவீங்க, வீக்கெண்டில் ட்ரிப் போவீங்க, உங்களுக்கு டியூக் 200 போதும். ஆனால் நான் சிட்டியில் ஓட்டுவேன், பட் 4 நாள் 5 நாள் தொடர்ந்து வண்டி ஓட்டி டூரிங் பண்ணுறது என்னோட ஹாபி அப்படின்னா டியூக் 250 ஒரு ஸ்லைட்லி பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா டியூக் 200 விட டாப் பர்ஃபார்மன்ஸை ஒரு 1000 RPMக்கு முன்னாடியே கொடுக்கறதுனால உங்களுக்கு கம்மி வைப்ஸில் நல்ல க்ரூசிங் ஸ்பீட் கிடைக்கும். அண்ட் ட்ரஸ்ட் மீ, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். 5 நாள் 6 நாள்லாம் தொடர்ந்து வண்டி ஓட்டி க்ரூஸ் பண்ணி டூரிங் பண்ணும்போது அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் உங்கள் மனசில் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை உண்டாக்கும். டியூக் 390 அது வேறு ரகம். 3.5 lakhs மேலே அந்த வண்டி. அண்ட் ஸோ கண்டிப்பாக மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக வரும், பட் பர்ஃபார்மன்ஸை விட சூப்பராக இருக்கும். அது டோட்டலாக வேறு ஒரு உலகம். அதை விட்டுருவோம். நம்ம அந்த 16 மார்க் கொஸ்டினை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓவர் ஹீட்டிங் எல்லா கேடிஎம்ஸ்லையுமே ஒரு மேஜர் இஷ்யூ, ட்ரூ. பட் டியூக் 250ல் எக்ஸாஸ்ட்டை கீழே விட்டு வெளில வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் அந்த ரேடியேட்டர் ஃபேனு கரண்ட் செலவு பார்க்காம ஓடினே இருக்குது. ஸோ ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்றது தான் உண்மை. தண்ணி மோட்டரை போட்டு விட்ட மாதிரி வாயில் வயிற்றில் அச்சுக்கிற அந்த பழைய எக்ஸாஸ்ட் சவுண்டு என்னாச்சுனே தெரில. இதுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு போல். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் கற்றுது. அது எனக்கு ஓகே, எனக்கு தாராளமாக ஓகே. ஆனால் KTM வேரியன்ஸ்க்கு குறிப்பாக ஹெல்மெட்டில் வரிசையாக குச்சி விட்டு முள்ளமன்றி மாதிரி ஸ்பைக் ஹெல்மெட் போட்டு ஓட்டுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கைபஸ்க்கு அது பிடிக்கலன்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல நண்பா, வெட்டும்போது கோழி எப்படி கற்றுனா என்ன, நமக்கு லெக் பீஸ் தானே முக்கியம். ஒரு க்ரௌடடான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லா இன்ஃபோமே தருது. ஃபேன்சியாக இல்லை, பட் டியூக் 200 விட இந்த வண்டி 33,000 ஜாஸ்தி. அதுக்கு 390ல் இருக்கிற அந்த TFTயை கொடுக்கலாமேன்னு கேட்க தோணுது. பட் கேட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா போட்டால் ஏற்கனவே இந்த வண்டி சேல்ஸ் கம்மி, இதுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு KTM யோசிக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே இல்லை. சர்வீஸ் பண்ணுறது நம்ம பஜாஜோட சிஸ்டர் விங்கான KTM சர்வீசஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஜாவா விட இவங்க எவ்வளோ பரவாயில்ல, பொறுப்பாக வண்டியை சர்வீஸ் பண்ணுறாங்க. 4th and 5th சர்வீஸில் DOHC வால் கிளியரன்ஸை சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு சீரியஸாக அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுதா, அந்த அளவுக்கு நீங்கள் வேரண்ட் டேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதெல்லாம் கை வைங்க. அதுதான் பெட்ரு. உங்கள் சர்வீஸ் சென்டரில் அதை மறக்காமல் ரிமைண்ட் பண்ணுங்கள், தப்பில்லை.
மக்களே, டியூக் 250 இருக்கிற டியூக் சீரீஸ்லேயே ரொம்ப ரொம்ப அந்தஸ்தான டியூக்கு. பொறுமையான, பகுத்தறிவான, தப்பு பண்ண தூண்டாத அளவுக்கு ஒரு டியூக்கு. நீங்கள் அழகாக டெரெயினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரியர் மோனோஷாக் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கீரிங்கை நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு 4000 to 7000 RPMக்குள்ளே கிடைக்கிற அந்த தெய்வீக ஃபீலிங்கை ரசிச்சுட்டு ஓடுற மனப்போக்கம் இருந்ததுன்னா இந்த வண்டி உங்களை ரொம்ப 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 சந்தோஷமாக வச்சுருக்கோம். அந்த ஈவினிங் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவசரமாக ஓடுற டியூக்குக்கு மத்தியில் அழகாக அந்தஸ்தாக ஓடுற டியூக்கு, அதுதான் டியூக் 250. ஆன் ரோட் 2.6 lakhsக்கு ஒரு ரெஸ்பான்சிவான எட் கம்போஸ்டான ஒரு 250cc இன்ஜின், ஈஸி டு மெயின்டைன் அண்ட் அப்சல்யூட் ஹாப்பினஸ் வெல் ரைடிங். உங்களுக்கு KTM 250 பற்றி வேறு ஏதாவது கிரிட்டிக்கல் கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் அதை சொல்லுங்கள், பேசி தீர்த்துக்கலாம். அண்ட் வேறு ஏதாச்சும் குறை இருந்தால், நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேருக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு KTM 250 ஏற்கனவே லைஃப்பில் இருந்து அதோட ஒரு சூப்பர் ஸ்டோரி இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது ஓவர் லென்த்தாக போகுது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி @arun என்னும் நான் டிஎம்மில் ஒரு வாய்ஸ் நோட் விடுங்க. எனக்கு கேட்குறதுக்கு பிடிக்கும். ஒரு சூப்பர் ஃபோட்டோ செம்ம லேண்ட்ஸ்கேப் எடுத்துருந்தீங்கன்னா அனுப்பிச்சி விடுங்க, டிஎம்மில் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணிவிடுவோம். அவசரத்தில் அழகின்றி ஆபத்துண்டு, சுகமெனில் சொர்க்கம் உண்டு, சூசகமின்றி ஓர் இன்பம் உண்டு, அழகில் அழகுண்டு அழகும் உண்டு, கொஞ்சம் அமைதியுடன் ஆற்றலும் உண்டு. பாரா. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். யாரெல்லாம் அக்டோபர் 31 வரீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் பண்ணலாம் வர அக்டோபர் 31. ஓகே.